அதிகாரம் 30. விடுதலை பற்றிய வாக்குறுதி. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஒரு நூலில் எழுதிவை, ஏனெனில் நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது என்னுடைய மக்களான இஸ்ரேலையும் யூதாவையும் அவர்களது அடிமைத்தனத்தினின்று அழைத்து வருவேன். அவர்களுடைய மூதாதையருக்கு நான் கொடுத்திருந்த நாட்டிற்கு அவர்களை திரும்பி வர செய்வேன். அவர்களும் அதை உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலையும் யூதாவையும் குறித்து ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. ஆண்டவர் கூறுகின்றார்: திடுக்கிட செய்யும் அச்சத்தின் ஒலியை நாம் கேட்போம். அது திகிலின் ஒலி, சமாதானத்தின் ஒலி அன்று. ஆண்மகன் எவனாகிலும் பிள்ளை பெற்றதுண்டா என கேட்டு பாருங்கள். அப்படி இருக்க ஒவ்வொரு ஆணும் பேறுகால பெண்ணைப் போல் தன் இடுப்பில் கையை வைத்து கொண்டிருப்பதை நான் ஏன் காண்கிறேன்? எல்லா முகங்களும் வெளறி போய்விட்டதேன். அந்தோ அந்த நாள் பெரிய நாள், மற்றெந்த நாளும் அதை போன்றதில்லை. யாக்கோபுக்கு அது வேதனையின் காலம், ஆனால் அதனின்று அவன் மீட்கப் பெறுவான். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அந்நாளில் அவனுடைய கழுத்தில் இருக்கும் நுகத்தை முறித்து போடுவேன், அவனுடைய விலங்குகளை உடைத்தெறிவேன். அயல் நாட்டினர் அவனை மீண்டும் அடிமைப்படுத்த மாட்டார். ஆனால் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவருக்கும் அவர்களுக்காக நான் எழ செய்யவிருக்கும் அரசன் தாவீதுக்கும் அவர்கள் ஊழியம் புரிவார்கள். ஆகவே என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே, இஸ்ரேலே, கலங்காதே என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தொலை நாட்டினின்று உன்னை நான் மீட்பேன், அடிமைப்படுத்தியுள்ள நாட்டினின்று உன் வழிமரபினரை விடுவிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழ்வான். அவனை அச்சுறுத்துவார் எவருமிலர். உன்னை மீட்பதற்காக நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். எந்த மக்களினத்தாரிடையே நான் உன்னை சிதறடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன். உன்னையோ முற்றிலும் அழித்துவிட மாட்டேன். உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன். உன்னை எவ்வகையிலேனும் தண்டியாது விடேன். ஆண்டவர் கூறுவது இதுவே: உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புரையோடி போனது. உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை. உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரையும் உன்னை மறந்துவிட்டனர். உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல் நான் உன்னை தாக்கினேன். கொடியோன் தண்டிப்பது போல் நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது. உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆயினும் உன்னை விழுங்குவோர் எல்லாரும் விழுங்கப்படுவர். உன் பகைவர் எல்லாரும் ஒருவர் விடாமல் நாடு கடத்தப்படுவர். உன்னை கொள்ளையடிப்போர் அனைவரும் கொள்ளையடிக்கப்படுவர். உன்னை சூறையாடுவோர் அனைவரும் சூறையாடப்பட அவர்களை நான் கையளிப்பேன். நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள். இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாருமிலர் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்பக் கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றிப்பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சி உறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருக செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல்
இருப்பார்கள். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் நான் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்களின் நடுவினின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வர செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இதோ ஆண்டவரின் புயல், அவரது சினம் சூறாவளி போல் சுழன்றெழும். அது தீயோரின் தலையை தாக்கி சுழன்றடிக்கும். தம் மனதில் கொண்டுள்ள திட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவர் செயல்படுத்தி நிறைவேற்றும் வரை அவரது வெஞ்சினம் தணியாது. வரவிருக்கும் நாட்களில் அதை நீங்கள் உணர்வீர்கள்.